மனிதன் வந்து தோற்கலாம், ஆனால் மனித நேயம் வந்து என்றைக்குமே தோற்காது. மேழகன் ஷூட் பண்ணும்போது அவர் ஊர் வழியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அவர் ஊரில் அவருக்கு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்றாங்கங்கிறப்பவே நம்ம மனசை நம்மளை நம்ப வச்சிரும். இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குக்குனுடைய ஒரு கேரக்டருக்காக நான் மீட் பண்ணார். அதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணேன். நான் ராஜமுருகனை பற்றி பேசினாலும் அல்லது ராஜமுருகன் என்னை பற்றி பேசினாலும் அது பெரிய காமெடியாக தான் முடியும். அதனால் அனைவருக்கும் வணக்கம். ராஜமுருகன் அவர்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நேற்று தான் நான் ஃபோனில் கூட தான் பேசினேன். ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். அது அவரோட திரைப்படங்கள் வாயிலாக மட்டும் இல்லை, மேழகன் ஷூட் பண்ணும்போது அவர் ஊர் வழியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அவர் ஊரில் அவருக்கு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் எனக்கு அதெல்லாம் வைக்கல. அதனால் கரெக்டாக அந்த இடம் ஷூட் பண்ணும்போது மட்டும் நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக அவருடைய ஃப்ளெக்ஸ், அவருடைய படங்கள் வந்து ஃப்ரேமில் வரும் அப்படிங்கிறதுனால. ஒரு ஊரில் அவ்வளோ ஒரு இயக்குனர் மேலே அன்பு வைக்கிறது, கொண்டாடுறதுங்கிறது கண்டிப்பாக அவர் படத்தில் சொல்கிற கருத்தியல் காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சசிகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய முதல் படத்தோட தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளராக பசங்க படம். அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் வந்து சாரே நடித்தாங்க, நான் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ணேன். தயாரிப்பாளரும் அவங்க தான். அந்த படம் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு சிக்கல், ஒரு குழப்பம் வந்து நான் ஒரு கால்வாசி முடிக்கும் போதே நான் ப்ராஜெக்ட்லேருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, நீ இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீ அடுத்ததுக்கு போ அப்படின்னாங்க. கொஞ்சம் நான் தயங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்காக பண்ணு அவ்வளோதான் அப்படின்னாங்க. அது ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தனக்காக சொல்ல எனக்காக தான் சொன்னாங்கன்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆற வரைக்கும் என்னோடய அடையாளம் வந்து சுந்தரபாண்டியன் படம் தான். இன்றைக்கும் அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படம், அதாவது சசி சாரும் ராஜமுருகனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னொன்னே சில படங்களுக்கு தான் நமக்கு அப்படி தோணும். அதோட கதை என்ன, ஜானர் என்ன, அதோட பட்ஜெட் என்ன, எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேர் சேர்றாங்கங்கிறப்பவே நம்ம மனசை நம்மளை நம்ப வச்சிரும். இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த படத்துக்காக நம்ம நல்லது நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நேற்று ஆக்சுவலாக என்னை படத்தை பார்த்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னாரு. அவசியம் இல்லை, நிச்சயமாக அந்த படம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக விழாவின் நாயகன் ஷால்ட்ருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த படம் பொதுவாகவே இப்போது இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு முன்னாடி படம் பார்க்குற ஒரு வாய்ப்பு ரீசெண்டாக கிடைக்கிறதுனால கான்ஃபிடெண்ட்டாக அந்த படத்தை பற்றி பேச முடியுது. வெறும் ஒரு சம்பிரதாயமான வாழ்த்துக்களாக இல்லாமல் அந்த படம் நம்ம பார்த்துட்டோம், அந்த படம் நமக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத ஒரு தைரியமாக சொல்ல முடியுது. அந்த வகையில் வந்து என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நிச்சயம் இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு படம், மிகச்சிறந்த ஒரு வெற்றி படம். நான் ராஜமுருகன் சார்கிட்ட சொன்னேன், உங்களுடைய படங்களை வரிசைப்படுத்தினா இதை தான் நான் முதல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த அளவில் ரொம்ப அழகாக இந்த படம் வந்திருக்கு. அவருடைய ராஜமுருகன் சாருடைய எழுத்துக்கள், வட்டி முதலம்லாம் படிச்சிருப்பீங்க. அதுவே பல படங்களுக்கான விதைகள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அவர் வற்றாத ஒரு கதைக்கரு அவர்கிட்ட இருக்குது. இந்த படம் வந்து தமிழகம் அறிந்த, தமிழகத்துக்கு தேவைப்படுகிற, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அதை அவ்வளோ திறமையாக, அவ்வளோ அழகாக ஒரு திரைக்கதை அமைச்சு, டெக்னிக்கல் பார்ட்ஸ் அல்லது அவர் சொல்ல வந்தது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பேசுகிற அந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் பாராட்டும்படியான ஒரு படமாக மயிலாட் இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்கும், என்னென்னா மனிதன் வந்து தோற்கலாம், ஆனால் மனித நேயம் வந்து என்றைக்குமே தோற்காது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஒரு ஆதாரமான ஒரு கருத்தாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுபோக ஒரு படைப்பு கூட தோற்றலாம், ஆனால் ஒரு படைப்பால் என்றைக்குமே தோற்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க. இந்த படத்தில் ராஜமுருகன் சாருக்கு மிக மிக சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளரும் சரி, இந்த படத்தில் என்னுடைய நாயகராக இருக்கிற சசிகுமார் சாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சசிகுமார் சார் வந்து ரீசன்ட் டைமில் நடிச்சுட்டு வந்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு தமிழ் சினிமாவில் சில காலங்கள் விட்டுட்டு அந்த உன்னதமான மனிதர்களை காட்சிப்படுத்துகிற
ஒரு படங்களாகவே அவரோட படங்கள் இருக்குது. அயோத்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், எல்லாமே மிகச்சிறந்த ஒரு உன்னதமான மனிதரை வந்து அவர் கண்ணு முன்னாடி காமிக்கிறாரு. அந்த அந்த படங்கள் பார்த்து முடிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு தன்மையாகட்டும். இப்போ டாம் ஹேங்க்ஸ் படங்கள் நம்ம பார்ப்போம். அந்த படங்கள் நமக்குள்ள ஒரு மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அது வந்து அவர் நமக்கு நெருக்கமானவராக இருப்பார். அவர் எங்கேயோ இருக்கார், பார்த்ததில்ல. ஆனால் அவரோட ஒரு ஃப்ரேம் பார்த்தா கூட எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக அவரோட ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு டாம் ஹேங்க்ஸ் மாதிரி நான் வந்து சசிகுமார் சாரை வந்து பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கார். நீங்கள் அயோத்தி ஆகட்டும், அயோத்தியில் வந்தக்கூடிய கதை மாந்தர்கள், அதுக்குள்ளே உழவுன கதாபாத்திரங்கள் ஆகட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், இன்னும் தொடர்ச்சியாக வரக்கூடிய படங்கள், இந்த படத்துலையும் சரி, அந்த அது சம்மந்தப்பட்ட நேரடியான மனிதர்கள் இவரை பார்த்தாங்கன்னா அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேச வார்த்தை இல்லாமையே கண்ணீர் மல்கிடுவாங்க. ஏன்னா அவருடைய கதாபாத்திரம் வந்து அவ்வளோ தூரம் அவங்க வந்து மனசுக்கு நெருக்கமான கதாபாத்திரமாக, நெருக்கமான மனிதராக நம்ம தமிழ் திரையில் இப்படி அவர் வந்து அடுத்தடுத்த இடத்த வரும்போது பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து அவருக்காகவும் ராஜமுருகன் அவருக்காகவுமே மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் அடையும். இசை வந்து சாண்ட்ரோல்டன் அவருடைய இசை வந்து படத்தில் கிட்டத்தட்ட ஜெய்பீமுக்கு அப்புறமா எனக்கு ஜெய்பீமுக்கு நிறைய படங்கள் நல்ல படம் இருக்குது. பட் இந்த படம் எனக்கு அதே அளவுக்கு ஜெய்பீம் அளவுக்கு எனக்கு ஒரு தாக்கத்தை இசையில் கொடுத்துச்சு. டெக்னிக்கல் இதில் சொல்ல வேண்டியதில்லை. நீரவ் சார் கேமராவும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கும் கிடைக்குன்னு நம்புகிறேன். ஒரு உணர்வுபூர்வமான தேவையான செய்தியை சுவாரஸ்யமாக எடுத்த ஒரு திரைப்படமாக இருக்கும். இந்த நிச்சயமான வெற்றி படத்தை பார்க்க வாய்ப்பு கொடுத்த குழுவினருக்கும் பேச வாய்ப்பு அளித்த குழுவினருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட திரைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அவர் ராஜமுருகன் அவர்களை வந்து குக்குனுடைய ஒரு கேரக்டருக்காக நான் மீட் பண்ணார். அதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணேன். அப்போ தான் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து வட்டி முதலும் ஜிப்சி போன்ற அந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறேன். நான் தொடர்களை ஒரு ஒரு ஜேர்னலிசம் தெரிஞ்ச, அதே நேரத்தில் எழுத்துக்களை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் நல்ல அறிவு இருக்கிற, இடதுசாரி சிந்தனை உள்ள ஒருவர் சினிமா துறைக்கு வரும்பொழுது, அதுவும் டைரக்டராக ரைட்டர் கம் டைரக்டராக வரும்பொழுது அவருடைய ஆதங்கமும் அக்கறையும் சமூகத்து மேலே எப்படி இருக்குமோ அதே வகையில் தான் அவருடைய எழுத்துக்கள் வெளிவந்துட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் ஜோக்கரில் பார்ட்டானது வந்து மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலையும் நான் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன். சசி சார் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சைத்ரா, அவங்கள விட்டுறாதீங்க. தமிழ் சினிமாவுக்கு தேவையான நடிகை அவங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விழாவின் நாயகனான ஷான்ரோல்டன் அவர்கள் வந்து நிறையா பேசணும். நாங்கள் நேற்றுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்தபோது தான் நிறையா பேசினோம். அதனால் இப்போ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ எல்லாருடைய பேச்சுக்கள்லேயும் தெரிஞ்சது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து முழுமையாக பார்த்து அதனுடைய சுகதுக்கங்கள் அனுபவித்து அதுலேருந்து ஒரு ஆர்ட் ஃபார்மை எடுத்து அதில் மெனக்கட்டு ஒரு வேலை செஞ்சு ஒரு தனி நிகர் ஒரு அடையாளமாக இங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறோம். அதுக்கு காரணமே ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிற ஆதங்கமும் அதோடு கூடிய ஒரு அக்கறையுமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல சினிமாவை, மக்களுக்கான சினிமாவை எடுக்கிறதுக்கும் அதுக்கு உறுதுணை ஆகிறதுக்கும் உதவுது. ஸோ அந்த வகையில் ஒலிம்பியா பிக்சர்ஸினுடைய ப்ரொடியூசர் அம்பேத்கர் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்களை வந்து கதைகளை கேட்டுட்டு இதில் என்ன கமர்ஷியல் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிக்காமல் ஒரு படத்தை, மக்களுக்கான ஒரு படத்தை, அதுவும் ராஜமுருகன் போன்ற அவருடைய எழுத்துக்களோடு கூடி வர்ற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மிக சிறப்பான விஷயம். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வெளியே வரணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஷோகேஸில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. தங்க ஆபரணங்கள் மட்டும் இல்லை, வைர ஆபரணங்கள் மட்டும் இல்லை, இரும்பில் செஞ்ச ஒரு கலைப்பொருளுக்கும் ஷோகேஸில் இடம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து மிகப்பெரிய ஷோகேஸாக இருக்கும்.
ஆடியன்ஸுக்கு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஷான்ரோல்டோட மியூசிக் கேட்கவே வேணாம். நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லலாம். என்னுடைய 3 படங்கள் நான் நடித்த 3 படங்களில் இருந்திருக்கேன். அவருடைய மியூசிக்கில் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜோக்கர், பாட்டில் ராதா, அப்புறம் இப்போ மைலார்டு. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது February 13. ஸோ ஊடக நண்பர்கள் நீங்கள் இதை பற்றி நிறையா எழுதி இதை வந்து மக்கள் மத்தியில் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்முருகனை பற்றி பேசினாலும் அல்லது ராஜ்முருகன் என்னை பற்றி பேசினாலும் அது பெரிய காமெடியாக தான் முடியும். அதனால் இந்த விழாவுக்கு வந்திருந்து ராஜ்முருகனை வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. முதல்ல நான் என்னடா இந்த ஞானவேல் பேசும்பொழுது திடீர்னு நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன ஷாக்குன்னா, ராஜ்முருகன் எனக்கு முன்னோடி அப்படின்னாரு. 2 பேரும் ஒன்றா ஊர் பூரா சுற்றிட்டு இருந்த பசங்க திடீர்னு மேடைக்கு வந்தோடனே முன்னோடின்னு சொன்னோடனே நான் பதறி போயிட்டேன். இந்த படம் வந்து எல்லா விதத்திலும் ராஜ்முருகனுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த விழாவுக்கு நான் வந்தது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்வது தான். குறிப்பாக வந்து தயாரிப்பாளர் அம்பேத்துக்கு, அதற்கு பிறகு சுப்பிரமணியபுரத்துக்கு முன்னாலிருந்து இன்று வரைக்கும் அதே நேசத்தோடு, அளவு மாறினா பண்பு மாறிடும்னு சொல்லுவாங்க பொதுவாக, எந்த அளவுக்கு போனாலும் அந்த பண்பை மாற்றிக்கொள்ளாத சசிகுமாருக்கு, அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய இசை ஷானோட பணியாற்றும் போது எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டோம். அதனால் இந்த மேடையிலையும் பேசணும் இல்லைன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால ஷானோட இந்த பணியாற்றக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பு, ஜெய்பீமில் எப்படி வந்து மண்ணிலே ஈரம் உண்டோ அதே மாதிரி இதில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டை பற்றி ஷான் பேசும்போதோ அல்லது ராஜ்முருகன் பேசும்போதோ சொல்லிவிடுவாங்க. எல்லா விதத்திலும் இந்த படம் மிகப்பெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் படம் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த படத்தை நான் பார்க்கல. ஏன்னா இது எழுதுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கதை தெரியுங்கிறதுனால இதாக சிறந்த வெற்றி படமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.